பெரும்பான்மை இருக்கிறது என்பதால் மோடி அரசு எல்லை மீறி செல்கிறது என்று திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, நாடாளுமன்றத்தில் பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு மட்டும் அனுமதி அளித்ததால் ராகுல் காந்தியை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று கூறினார். பெரும்பான்மை இருக்கிறது என்பதால் எல்லை மீறி போகிறார்கள். நாடாளுமன்ற ஜனநாயகம் படுபாதாளத்திற்கு போய்விட்டது என்று அவர் வேதனை தெரிவித்தார். கையில் அதிகாரம் இருப்பதால் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது 10 பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் என்ற திருச்சி சிவா, பாஜக உறுப்பினர் தந்த புகாரில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வதும் ராகுல் காந்தி தந்த புகாரை பரிசீலிக்கிறோம் என்பதும் நகைப்புக்குரியது என்று தெரிவித்தார். இதுபோன்ற அவலங்களை சந்தித்துக் கொண்டு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் நாட்டில் உள்ள பிரச்சினைகளுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று திருச்சி சிவா கூறினார். பொதுவாக அவை விதிகளின்படி இன்னொரு அவையில் இருக்கிற உறுப்பினரை பற்றி மற்றொரு அவையில பேசுவது கூடாது. ஏன் கூடாது என்றால் அவரால் அங்கு விளக்கம் சொல்ல முடியாது என்பதுதான் காரணம். ஆனால் இவர்கள் தொடர்ந்து ராகுல் காந்தியை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், மக்களவையின் எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு பிரிவுகளில். ஆனால் அவரும் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கொடுத்த அந்த புகாரின் மீது பரிசீலிக்கப்படுகிறது என்று காவல்துறை சொல்கிறது. இதுவே பாரபட்சம் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. ஆனால் ஒருவர் கொடுத்த புகாரின் மீது இன்னொருவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கும், மற்றொருவர் கொடுத்ததை இப்பொழுதுதான் பரிசீலிக்கிறோம் என்று சொல்கிற போது இது எல்லோருக்குமே நகைப்புக்குரியதாக இருக்கும். இது மாதிரி அவலங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டுதான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்.